தற்போது நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட விவரங்களை தொடர்பாக ஆலோசனை. கர்நாடகா KRS அணை 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து 41,000 கன அடியாக உள்ள நிலையில் 38,500 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 28,856 கன அடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 900 அடி தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அஞ்சலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். கந்துவட்டி வழக்கில் அஞ்சலியை மீண்டும் கைது செய்த போலீசார். கரூர் ஐயர்மலை ரோப்கார் பழுது காரணமாக அந்தரத்தில் சிக்கி தவித்த பக்தர்கள். 9 கோடி செலவில் ரோப்கார் சேவை தொடங்கிய அடுத்த நாளே பழுது ஏற்பட்டதால் பரபரப்பு. நீட் ஆள் மாறாட்ட வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ள தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. நீட் தேர்வுக்கான கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து 19ஆம் கேள்விக்கான கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு புதிய பட்டியல் வெளியீடு. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் சம்பளம் எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது? கையெழுத்து போடும்பொழுது அரசு துறை செயலாளர் யோசிக்க வேண்டாமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கேள்வி. பொது இடங்களில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான தனி கழிப்பிடம் அமைப்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு சீர்மிகு பணிகளுடன் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு அறிக்கை. ஜாஃபர் சாதிக் மனைவியிடமிருந்து 1 கோடி பெற்றதாக வெளியான தகவலுக்கு இயக்குநர் அமீர் மறுப்பு. எந்த விதமான சட்டவிரோத செயல்களிலோ பண பரிவர்த்தனையிலோ ஈடுபடவில்லை எனவும் விளக்கம். டெல்லி திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு. வரும் 30ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். கார்கில் வெற்றி கொண்டாட்டத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு நாளை கார்கில் செல்கிறார் பிரதமர் மோடி. ஷென்கொன்லா சுரங்கப்பாதை திட்டத்தை காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளதாக தகவல். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மறுநாள் நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து மம்தா பானர்ஜி உள்பட 9 மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. டெல்லியில் உள்ள ராஜேந்திர பிரசாத் வித்யாலயா பள்ளியில் மாணவர்களுக்கு வகுப்பெடுத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாக்குதல் குறித்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடல். बहुत परेशान है, उसके बारे में आपको पता है क्या? सबसे वेरी गुड, बहुत अच्छा, सब ने बहुत अच्छा दिए. முல்லை பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் ஏதும் இல்லை என அரசிடம் இல்லை என நாடாளுமன்றத்தில் ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தகவல். வருகிற 31ஆம் தேதி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் கூடுகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் எனவும் சபாநாயகர் செல்வம் பேட்டி. புதுச்சேரி மாநிலம் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS நியமனம். வருகிற 1ஆம் தேதியுடன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஓய்வு பெறவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம். முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் ஐக்கிய அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌலத் சந்திப்பு. தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரிகளிலும் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடப்பது போல் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாடல். சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட எல்லா வகையிலும் தமிழகமும் மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. சோத்துல மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்க எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் பொய்யா சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் பங்கு வகிப்பது குறித்து காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் பேசியது சர்ச்சையான விவகாரம். விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக பொறுப்பாளர் அஜய்குமாருக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவு. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இன்றைய தினம் ஜாமீன் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நிராகரித்தது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் 4வது குற்றச்சாட்டுகள் தீர்வு 7வது குற்றச்சாட்டுகள் உள்ள உதயகுமார் விசாரணைக்கு ஆஜர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இருவரிடம் CBCID போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை எடுத்துக் கூறி பெற்று வர வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு O பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கேரளாவில் நிபா வைரஸ் பரவலால் போடிமெட்டு மற்றும் முந்தல் பகுதி கிராம மக்கள் அச்சம். எல்லை பகுதிகளில் மருத்துவ சோதனை மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. தருமபுரியில் பேரீச்சை பழம் விளைச்சல் அமோகம். பண்ணைக்கே சென்று 1 கிலோ 300 ரூபாய் வரை மொத்தமாக வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல்.
இலங்கையில் சூடுபிடிக்கும் அதிபர் தேர்தல் களம். அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேக் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலால் நிலைகுலைந்து போன காசா நகரில் கால்பந்து போட்டிக்கு மாறிய பாலஸ்தீனர்கள். போர் பதற்றத்திற்கு இடையே பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பந்து விளையாடி உற்சாகம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் வில்வித்தை தகுதி சுற்று போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேற்றம். தீபிகா குமாரி, அங்கிதா பகத், பஜன் கவுர் ஆகியோர் அடங்கிய அணி 4ஆம் இடம் பிடித்து அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியா குழுவை வழிநடத்தி செல்ல இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து நெகிழ்ச்சி. Very happy to be the flag bearer also with our fellow Indian Sharad Kamal. It's a proud moment for both of us, and of course it's a one-time opportunity for anyone to be a flag bearer, and